வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேர்ட்ஸ் நெஸ்ட், பறவைக்கூடுன்ற ரெசிபி தாங்க. இதுக்கு ஏன் இப்படி பேருனா, பார்க்கறதுக்கு பறவையோட கூடு மாதிரி இருக்கிறதால இந்த பேர் வந்திருக்கு. இதுக்கு நம்ம 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு, உருளைக்கிழங்கு இந்த பச்சை கலரில் இருக்கிறதோ இல்லை முளை விட்டதோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கை எடுக்காதீங்க. நல்ல உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த மண் உருளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கி கழுவி நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சேமியா, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, காஷ்மீரி சில்லி தூள், சீரகத்தூள், மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு பெரிய கப் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, உப்பு. இது தாங்க இதுக்கு தேவை. இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சிங்கன்னா தான் இந்த உருளைக்கிழங்குல இருக்க லம்ஸ் எல்லாம் போகும். லம்ஸோடு இருந்தால் இது நல்லா வராது. மசிச்சு எடுத்துட்டு ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான எண்ணெய்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா நீங்கள் போதுமானது. இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் இங்கே வந்துட்டு ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கோம், வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மல் வெங்காயமே யூஸ் பண்ணலாம். இந்த வெள்ளை வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சமையலில் யூஸ் பண்ண பாருங்கள். இந்த வெள்ளை வெங்காயம் வந்து ஃபீமேலுக்கு இந்த வெள்ளைப்படுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடுக்கும்னு சொல்லுவாங்க. வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பிட்ணிங்கன்னா இந்த வெள்ளைப்படுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இது நல்லா வதங்கினோடனே உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எப்பயுமே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கலர் தூள், அதாவது காஷ்மீரி சில்லி தூள், கலருக்கு தான், ரொம்ப காரம் இருக்காது இந்த டிஷ்ஷில், அதுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கிட்ஸ் பார்ட்டி அப்பிடைசர்ன்றதால ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணல, காஷ்மீரி சில்லி தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பயும் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த ஜீரகத்தூள் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கசப்பு அதிகமாகிடும். அதனால் வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்குல லம்ப்ஸு, கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழை, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான டிப் இன்னொன்று என்னென்னா, கொத்தமல்லி தழை நிறைய ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பார்ட்டி அப்பிடைசர் இந்த மாதிரி டிஷ்க்கெல்லாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுப்பை ஃபுல்லில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சே பக்கத்தில் இருந்தே கலந்து விடுங்க. நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இது வெளியே இருக்க ஆளுங்களுக்கும் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அதனால சொல்கிறேன். இப்போ இதை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக தட்டுறாங்கன்ட்டு. இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரியே செஞ்சிங்கன்னா தான் அது அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் மாடலில் வரும். பாருங்கள், இது நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கொழுக்கட்டைக்கு நம்ம பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். கொழுக்கட்டைக்கு மூடுவோம், இல்லை மூட மாட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி இது பண்ணுறாங்கன்னு. ஏற்கனவே நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் கலந்த தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோங்க. வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் கிடையாது, மைதா 2 டேபிள் ஸ்பூன்னா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாடல், அதை நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு இதை சேமியாவில் பரட்டணும். சேமியாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து சுட்டு எடுத்துட வேண்டியது தான். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லையா இது. ஸோ இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான அப்பிடைசர் ரெடி. இதில் 2 அட்வான்டேஜுங்க. இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினா பயங்கர எக்ஸ்பென்சிவ். இந்த டிசைனு இதுக்கே அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஆனால் அவங்களும் இந்த கொஞ்சமான ஐட்டத்தை வச்சு தான் செய்கிறாங்க. இதுக்கு ரா மெட்டீரியல்லாம் பொட்டேட்டோ, வெங்காயம் மட்டும்தான். நாங்கள் சும்மா ஒயிட் ஆனியன் எங்கள் வீட்டில் இருந்ததுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மல் ஆனியனே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்தா இந்த ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட் மாதிரி செய்யறதுக்கு நம்ம மேக்ஸிமம் 20 ரூபா தான் ஆகும். ஆனால் கடையில் இது ஒன்று வந்துட்டு இப்போ நிறைய கஃபேஸ், பிஸ்ட்ரோஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா இது ஒன்றுத்தோட விலை வந்து 500, 600 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. நான் ஒரு கஃபேயில் போகும்போது கூட இதை கொடுத்தாங்க. நான் சொன்ன ரேட்டில் தான் இருந்தது. 2 வச்சுட்டு 550 600 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே செய்ய ஆரம்பித்து சின்ன சின்ன பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு டெக்கரேஷனுக்காக நாங்கள் எக் வச்சுருக்கோம். இங்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரா எக் தான் வச்சுருக்கோம். பாயில்டு எக்கெல்லாம் வைக்கல. இது ஜஸ்ட் டெக்கரேஷன் பர்பஸ் தான். நம்ம கீழே இருக்க பார்த்து தான் எடிபிளாக இருக்க போகுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.